ஓகே, ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலி. ஸோ இந்த ஒரு வாரம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எடுத்துருக்காங்க. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, பசங்க இன்னும் வந்துட்டு ரொம்ப ஸ்டர்னாக, இன்னும் ஒரு பூமரிஸ்டிக்காக, ஏன் லவ் கண்டென்ட் தான் பண்ணணுமா, லவ் கண்டென்ட் தவிர வேறு எதுவுமே இல்லையா? தர்ஷிகா வந்து ஸ்ட்ராட்டஜி குயின்லாம் பேசுகிறாங்க, ஏன் அந்த லவ் கண்டென்ட் தான் போய் பண்ணணுமா தர்ஷிகா, வேறு கான்டென்ட்டே இல்லையா அப்படின்றது என்னுடைய பெரிய கேள்வியாக இருக்குது. ஃபன் பண்ணலாம், பசங்களை மட்டும் சேர்ந்து விளையாடலாம், பசங்க பொண்ணுங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி எல்லாருமே சேர்ந்து கூத்தடிக்கலாம். லவ் பண்ணணும், 12th கண்டிப்பாக லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ எத்தனை பேர் வந்துட்டு ஜோடியாக சுற்றிருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு கிளாஸுக்கு வந்து 1 இல்லை 2 இல்லை மேக்ஸிமம் 3, அதுக்கு மேலே வந்து ஜோடியாக யாரும் சுற்ற மாட்டாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஏன் அந்த கான்டென்ட் எடுக்காமல் லவ் கான்டென்ட் எடுக்கிறானுங்க அப்படின்னு எனக்கு புரியல. லவ் கான்டென்ட் எடுத்தால் இந்த இன்ஸ்டா ரீல்ஸு ஏற்ற மாதிரி க்யூட்டாக வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க போல். அது வந்து எந்த இடத்துல போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பசங்களை விட பொண்ணுங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆனந்தி, அவங்க என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு. சௌந்தர்யா கேரக்டர் கொடுத்தப்பே பிச்சு வதறிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். அதே மாதிரி மற்ற பொண்ணுங்களும் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, மற்ற பசங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிக் பாஸ் சம்மந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.